பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தை 4. குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தன் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். நற்கருணை நாதருக்கு முன்பாக இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை உண்மையான இதயத்தோடு ஆண்டவரிடம் ஜெபமாக வெளிப்படுத்துங்கள். உண்மையிலே அவர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருவார், மறுபடியும் ஒரு வாழ்வை உங்களுக்கு தருவார், மறுபடியும் அவர் உங்களை தேற்றி புதியதொரு வாழ்க்கைக்குள் அழைத்து செல்வார். உங்கள் மீது மனதுருக்கம் கொண்ட தெய்வம் ஒவ்வொரு நாளும் உங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்துவார். அன்பார்ந்தவர்களே, நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிமையாக பாபிலோன் நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து ஆண்டவருடைய வல்லமையினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டியபடியினால் பாலும் தேனும் நிறைந்த கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்தார். அதன் பிறகு எங்களை ஆள்வதற்கு ஒரு அரசர் வேண்டும் என்று சாமுவேல் இறைவாக்கினரிடம் கேட்ட பொழுது முதலில் சாமுவேல் இறைவாக்கினர் வருத்தத்தோடு இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி இந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சவுலை அரசராக்கினார். அவர் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்தார். தாவீதை அரசராக்கினார். அவரும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்தார். அவருடைய மகன் சாலமோனை அரசராக்கினார். அவரும் 40 ஆண்டுகள் அவர்களை ஆட்சி செய்தார் என்று நாம் ஆண்டோடைய வார்த்தைகளிலே நாம் வாசிக்கின்றோம். அதன் பிறகு சாலமோனுடைய மகனாகிய ரெகோபாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் 2ஆக பிரிந்தது. 10 குலத்தினர்கள் சேர்ந்து ஒரே குழுவாகவும், இரண்டு ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே குழுவாகவும் இஸ்ரவேலில் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அங்கே இருந்து ஆட்சிகளை செய்து கொண்டு இருந்த பொழுது சில 100 ஆண்டுகளுக்குள் அசீரியர்கள் படையெடுத்து வந்து இஸ்ரவேலுடைய அந்த 10 அந்த ட்ரைபல் என்று சொல்லக்கூடியவர்களையும் சிறைபிடித்து கொண்டு சென்று விட்டான். பின்பு நெபுக்கத்நேசர் படையெடுத்து வந்து இஸ்ரவேல் மீது படையெடுத்து வந்து அங்கு இருந்த அந்த 2 குழுக்களையும் 2 அந்த கோத்திரங்களையும் அல்லது 2 ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களையும் அவன் அடிமையாக்கி கொண்டு சென்று விட்டான், சிறைபிடித்து சென்று விட்டான். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுதுதான் இந்த இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, புதிய ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி அவர்கள் மன்றாடினார்கள். அவ்வாறு மன்றாடிய நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு கருணை காட்டினார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 64வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் செயல்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவர் மனதுருகினார். மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதை தெரியப்படுத்த தன்னுடைய தீர்க்கதரிசியான எரேமியாவை எழுப்பித்தான் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். எரேமியா 18வது அதிகாரம் 1 - 4 வரை உள்ள இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த குயவன் வீட்டிற்கு போ, அவன் விளையக்கூடிய அந்த களிமண்ணை அந்த குயவன் வீட்டிற்கு சென்று நீர் பார்க்கும் பொழுது சிலவை உடைந்து போய்விடும், சில களிமண்களை நீர் அதை வளையக்கூடிய நேரத்தில் நீரை பாரும், அவன் அவனுக்கு விருப்பப்படி செய்வான் என்று அவருக்கு சொல்லுகின்றார். அதே போல் எரேமியா செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அங்கு
களிமண்ணாக இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் மக்கள், அந்த குயவர் ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். எதற்காக நான் ஒரு நீண்ட வரலாறை உங்களுக்காக சுருக்கி சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றார், மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தன்னுடைய ஒரே பேரான மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கொடுக்கின்றார். எனவே இறை வார்த்தைகளை ஞானத்தோடு வாசியுங்கள், நிறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்பதில் கவனமாக இருங்கள், வாசிப்பதில் கவனமாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எனவே இஸ்ரவேல் மக்களுடைய அந்த ஜெபத்தை கேட்டவர், கண்ணீரை கண்ட தெய்வம் உங்களுடைய கண்ணீரையும் கண்டும் உங்களுக்கும் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லவா? எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் தோல்வி அடைந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம், எப்படி வாழ்வது என்று தெரியாமல் இருக்கலாம், எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கலாம், சோர்ந்து போய் பலவீனத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றார். அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் அவரிடம் திரும்பி வர வேண்டும், நீங்கள் அவரை நாடி வர வேண்டும், அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அன்பார்ந்தவர்களே, ஒரு நபர் மிகவும் வருத்தத்தோடு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செயலை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தையும் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு திருமணமாகி சில மாதங்களிலே அவருடைய மனைவி இன்னொருவரோடு ஓடி போய்விட்டார். அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மன வருத்தத்தோடும் உடைந்து போன நெஞ்சத்தோடும் தற்கொலைதான் முடிவு என்று சொல்லி தற்கொலை செய்வதற்காக முயற்சிகளை செய்தார். அதிலும் அவர் தோற்று போனார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு பேசுவதை அவர் உணர்ந்தார். ஆண்டவர் பேசியதை உணர்ந்த அவர், ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கருத்தாக அவர் ஜெபித்தார். நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது, வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வந்தது. அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி ஜெபிக்கக்கூடிய வாஞ்சை நிறைந்த ஒரு மகளை ஆண்டவர் காண்பித்தார். அவர் மீண்டும் அந்த சகோதரியை திருமணம் செய்து கொண்டு இருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடவுளுக்கு முன்பாக அவர்கள் மிகவும் தங்களை தாழ்த்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றார். God of second choice என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது வாய்ப்பையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக ஆண்டவர் நமக்கோடு கூட இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைப்பது இல்லையே என்று உங்களுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம். நீங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி, நீங்கள் புரிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே ஆண்டவரை நோக்கி திரும்பி வாருங்கள். மீண்டும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், மீண்டும் அவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காகவும் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாகவும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கேட்டு நற்கரை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த புதிய நாளிலே புதிய அனுபவத்தோடும் புதிய ஆசீர்வாதத்தோடும் வாழ்வதற்காக எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீர் எங்களுக்கு புதிய புதிய அனுபவத்தை தருகின்றீர். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் களிமண்ணாக இருக்கின்றோம், அழிந்து போகக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கின்றோம். நீர் நல்ல ஒரு குயவராக இருந்து, ஒரு ஆயராக இருந்து, நீர் எங்களுக்கு தகப்பனாக இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அதை அறிந்த பிறகும் கூட என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த இரண்டாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாதபடி, இறை வார்த்தைகளை தியானிக்காதபடி, ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து கொண்டு இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, மாசு மறுவற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக, இழந்து போனதை திரும்ப கொடுப்பீர்
கொடுப்பீராக. ஆண்டவரே, உமது மகிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு சுய நலத்திற்காக வாழ்ந்து விடாதபடி என் ஆண்டவர் எங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பின்பற்றி நடக்கவும், என் ஆண்டவர் எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்குள் கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதே என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து திடப்படுத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பீராக. ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் பிள்ளை பேர்களையும் கொடுப்பீராக. திருமண தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக. குற்ற உணர்வுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. இந்த நேரத்திலே தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.